வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் அப்படின்றத பார்த்துருவோம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது 4ஆம் தேதியே வந்துருச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் தேதி. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 3/5, அதாவது 7/4 ஸ்டார்ட் பண்ணி 3/5 வந்து முடியுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டு வந்து கூடிய விரைவிலேயே கொடுப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐக்கு 12,299 + 53, அது வந்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக இவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஒரு இதுக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் எஸ்ஐ வந்து 933, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் வந்து 366 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மென்னுக்கான போஸ்டிங், இது வந்து விமனுக்கான போஸ்டிங். இது மொத்த டோட்டல் அப்படின்றது 1299 அப்படின்றது. அடுத்து வந்து ஷார்ட் ஃபால் வேக்கண்ட், ஷெடியூல் கேஸ்ட்டில் 7, ஷெடியூல் ட்ரைபில் 30. ஸோ மென்னுக்கு விமனுக்கு மொத்தமாக இதில் வந்துட்டு 53 அப்படின்றது ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அப்படின்றது. அதாவது இது என்ன அப்படின்னா, கடந்த முறை வந்து கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் ஷார்ட் ஃபால் ஆன வேக்கண்ட் அப்படின்றது இவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சது தான். 36,900 1,16,600 வரையும் பே ஸ்கேல் அப்படின்றது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது கம்பல்சரி டிகிரி அப்படின்றது முடிச்சிருக்கணும். ஸோ டிகிரி முடிச்சிருக்கிற நபர்கள் தான் இதற்கு வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போட்டு அல்லது இது அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கணும் மாதிரி நிறைய 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துங்க. அதை எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் உங்களை வந்து எடுத்துப்பாங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா பிசி எம்பிசி இவங்களுக்கு வந்து எம்பிசி டிஎன்சிக்கு 32 வயது. அடுத்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 35 வயது, டிரான்ஸ்ஜெண்டருக்கு 35, டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு 37. இதுதான் வந்து ஏஜ் லிமிட், அப்பர் ஏஜ் லிமிட். அதாவது அதிகபட்ச வயது இந்த ரேஞ்சில் இருக்கலாம். அதுக்கு கீழே அதுக்கு மேலே வந்து இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 47 வருடம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் 47 வருடம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 2024 பிரகாரம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனு அந்த இதுக்காகங்களா. அடுத்து கம்யூனல் ரிசர்வேஷன், ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ ரிசர்வேஷன். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு மாதிரி ரிசர்வேஷன் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு மாதிரி ரிசர்வேஷன் இருக்கும். நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கு 31% இடஒதுக்கீடு அப்படின்றது பண்ணுவாங்க. 100க்கு 31 பேர் எடுப்பாங்க அப்படின்றதுல அர்த்தம். பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.5. பிசியில் அதாவது பிசியில் வரக்கூடிய முஸ்லீம் அவங்களுக்கு வந்து 3.5 அப்படின்றது. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 30% வரும். இந்த பிசி ப்ளஸ் பிசிஎம் இரண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா 30 வரும். இங்கே ஆல்ரெடி 31, மொத்தம் 61% காலி பணியிடம் அப்படின்றது இந்த ஜென்ரல் கோட்டாவுக்கும் பிசிஎம்முக்கு வந்து போயிடும். ஓகேவா. அடுத்து வந்து எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் எம்பிசி டிஎன்சி, அதில் வந்துட்டு 20% இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20% அப்படின்றது ஆல்ரெடி 61 பார்த்தோமா, இப்போ ஒரு 20 அப்படின்னா 81% அப்படின்றது முடிஞ்சுது. அதுக்கடுத்து வந்து எஸ்சி கேட்டகரிக்கு 15, எஸ்சிஏக்கு 3, எஸ்டி கேட்டகரிக்கு 1. 15, 3, 18 + 1 19. அப்போ 89 + 19 = 100%. இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது பிரிப்பாங்க. ஒரு 100 வேக்கண்ட் இருக்குன்னா அந்த ஒரு வேக்கண்ட் அப்படின்றது எஸ்டிக்கு, 3 வேக்கண்ட் அப்படிங்கிறது எஸ்சிஏக்கு, 15 வேக்கண்ட் அப்படின்றது எஸ்சிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கும் பிரிச்சுக்கிட்டு வருவாங்க. பட் இதில் வந்துட்டு ஒரு சில ஆல்டர்னேட்டிவாக 1-2 வேக்கண்ட் முன்ன பின்ன வரலாம். அது ஏன்னா அந்த ஷார்ட் ஃபால் வேக்கண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்த வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, அஸ் பர் ஜிஓ டிபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி அந்த இதெல்லாம் வந்துட்டு எதில் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் ஆஃப் கோட்டா, ஓப்பன் கோட்டாவில் மென்னுக்கு 419 வேக்கண்டும். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஸோ ஒரு கோட்டாலையும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் கோட்டாவில் மென்னுக்கு 419, விமனுக்கு 179. ஏஆர் இதில் வந்து இது தாலுக் எஸ்ஐ, இது ஏஆர்.
இதுக்கு வந்து 164 71. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி கோட்டாவாக பிரித்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஒரு 10% போகும். ஓவரால் வேகன்சியில் டிபார்ட்மெண்ட் கோட்டா 20%. அடுத்து வந்து வார்ட்ஸ் கம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் 10%, ரிமைனிங் 80%. அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய டீட்டெயில்டாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்கு எவ்வளோ வந்து பிரியும், எவ்வளோ வந்து யாருக்கெல்லாம் போகும் அப்படின்றத நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 79 பேஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 79 பேஜையும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் அப்ளையிங் அண்டர் 7% ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் 1 ஃபார்ம் 2ன்னு லெவலு, அதோட இஷ்யூ அத்தாரிட்டி யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத. நமக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், லிஸ்ட் ஆஃப் கேம், என்னென்ன கேம் அப்படின்னா இந்த கேமுக்கு தான் வந்து இது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்குது. நமக்கு வந்து 16 கேம் தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு. பேஸ்பால், ஃபுட்பால், கிரிக்கெட்டு கிடையாதுங்க, அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு. பேஸ்பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, ரெஸ்லிங், பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, வெயிட் லிஃப்டிங், அத்லெட்டிக்ஸ், எக்விட்டேஷன், அதாவது ஹார்ஸ் ரைடிங், ரைஃபிள் ஷூட்டிங் அண்டு சிலம்பா. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு நமக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற நபர்களுக்கான ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து இருக்குது இதுலேயே. ஓகேவா? அதுக்கு என்ன இது வந்துலாம் இருக்குது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3% ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 20% பிஎஸ்டிஎம். அதாவது இப்போ 100ல் 20% வேக்கண்ட் அப்படின்றத ஒதுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். அங்கே ரிசர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா 100% வந்துருச்சு. அப்போ இந்த பிஎஸ்டிஎம் வந்து எங்கே வந்து 20% வரும் அப்படின்னா, ஒரு கோட்டாலையும் இப்போ வந்து பிசிக்கு 30% அப்படின்னு சொன்னோமா, அந்த 30ல் 20% பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவங்களுக்கு மட்டும்தான். 30ல் 6 பேர் வந்து 6 பேர் தான் இந்த 20%ங்கிறது. அப்போ அந்த 6 பேர் 30 பேர் பிசியில் எடுக்கிறாங்க அப்படின்னா 6 பேரை தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களை மட்டும்தான் எடுக்கணும். அதே போல் 3% அப்படிங்கிறப்போ இதுக்கு முன்னாடி 3% அப்படின்னு ஒன்று சொன்னோம்ல, ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபரை ஸ்போர்ட்ஸ் பர்சனை தான் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து விதி. இதுதான் வந்து விதிமுறை. கவர்மெண்ட்டோட ரூல்ஸே இது தான். ஸோ இப்படி தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து ரிசர்வேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ நிறைய எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் அவங்க நோட்டிஃபிகேஷனும் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஆளும் எடுப்பாங்க. நம்ம ரிசர்வேஷன் படி உள்ளே தான் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் அலாட் பண்ண ரிசர்வேஷன் படி தான் உள்ளே வருவோம். ஓகேவா? ஸ்பெஷல் கேட்டகரியெல்லாம் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனு அவங்களுக்கெல்லாம் வரும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் விடோ, அது வந்து ஆதரவற்ற விதவை சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கான சர்டிஃபிகேட் யாருக்கிட்ட வாங்கணும், என்ன பண்ணியிருக்கணும், அது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா அவங்க வந்து எங்கே சர்டிஃபிகேட் வாங்கணும், அவங்களுக்கான ஐடி கார்டு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸாம், இதற்கான மதிப்பெண்கள், இது வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 100 மார்க். அடுத்து மெயின் ரிட்டனில் 70 மார்க்கு ஓப்பன் கோட்டானா. அது ஃபிசிக்கல் எஃபிஷியன்டி டெஸ்ட்டில் 15 மார்க்கு, வைவா வாய்ஸு 10 மார்க்கு, ஸ்பெஷல் மார்க்கு 5 மார்க்கு. இதுவே ஒரு வேளை டிபார்ட்மெண்ட் கோட்டாவாக இருக்கீங்க அப்படின்னா இது டிபார்ட்மெண்ட் கோட்டா. தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாருக்குமே இருக்குது. அடுத்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 85. ஃபிசிக்கல் எஃபிஷியன்டி, அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எக்ஸாம்ட்டு அவங்களுக்கு வந்து கிடையாது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு. வைவா வாய்ஸ் 10 மார்க்கு, ஸ்பெஷல் மார்க்கு 5 மார்க்கு, இது எல்லாமே இருக்குது. டோட்டலாக 100 மார்க்கு. அந்த 100 மார்க்குள்ளே தான் வந்துட்டு நமக்கு எல்லா எக்ஸாமும் எல்லா மார்க்கும் இந்த மார்க்கை வச்சு தான் நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்றது வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் 1, அதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது இருக்குது. அதில் 40 மார்க் எடுக்கணும். மெயின் எக்ஸாமுக்கு பார்ட் பி, அது வந்து மெயின் எக்ஸாமினேஷன். அடுத்து ஹால் டிக்கெட் ஃபார் ரிட்டன் எக்ஸாம், ஹால் டிக்கெட்லாம் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கலில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இருக்கும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், எம்பிசி, டிஎன்சி, பிசி, எம்பிசிக்கெல்லாம் 170 சென்டிமீட்டர் மென்னுக்கு, உமனுக்கு 159, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிகேக்கு 167, 157 அப்படின்றது. செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அந்த 5 இன்ச்சஸ் அப்படின்றது இருக்கணும். அதுதான் ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டு என்ன அப்படின்றத அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக இதை போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ரவுண்ட் ஆஃப் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் 0.56ன்னு இருக்குன்னா ஃபைன் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி. அடுத்து வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு தான். ஃபிசிக்கலாக மென்னுக்குன்னா 1500 மீட்ரு 7 நிமிஷத்தில் ஓடணும். உமன்னா 400 மீட்டரை 2.30 நிமிஷத்தில்
2.30 அப்படின்றது நிமிடம், அதாவது 2 நிமிடம் 30 செகண்டில் முடிக்கணும் அப்படின்றது. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் 1500 மீட்ரு 8 நிமிஷம், 1 நிமிஷம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஃபிசிக்கல் டெஸ்ட். இது எல்லாத்தையும் முடிச்சு தான் அடுத்து வந்து நம்ம இந்த ரோம் கிளைம்பிங், லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு அது எல்லாமே பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் முடித்தா தான் நமக்கு ஜாப் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. இதில் டீட்டெயில்டாக நிறைய கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ முக்கியமான தகவல்கள் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.